பணக்கார பாவிகளை ஊர் ஜனங்க மத்தியில நிக்க வச்சே தண்டனை கொடுக்கணும். பட்ட பகல்ல பெத்த புள்ள பாத்துக்கிட்டு இருக்கும் போதே வாழைக்குலையை வெட்டுற மாதிரி வெட்டி இருக்கானே, ஆள எப்படி இருக்கான் பாத்தியா? என்னையா நியாயமா இருக்கு? யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் சின்னத்துரை பட்டப்பகலில் சின்னசாமி கவுண்டர் என்பவரை அறிவாளால் வெட்டி கொலை செய்திருக்கிறார். இது வேண்டும். இல்லாவிட்டால் நாட்டில் இத்தகைய நிகழ்ச்சிகள் சர்வசாதாரணமாகிவிடும். இவருக்கு விதிக்கப்படும் தண்டனை மற்றவர்கள் அனைவருக்கும் ஒரு பாடமாக அமைய வேண்டும். எனவே கணம் கோட்டார் அவர்கள் குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை விதிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்பா, நீ சின்னசாமி கவுண்டர் கொலை செஞ்சது உண்மைதானா? சத்தியமுங்க. ஏன்பா கொலை பண்ண? அது எங்க குடும்ப விஷயங்க. சரி சரி, வேற ஏதாவது சொல்ல விரும்புறியா? ஆமாங்க. என்ன? எங்க அம்மா எனக்கு பழனியில முடி எடுக்கிறதா வேண்டிக்கிட்டாங்க. ஐயா அதுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கணுங்க. அதுக்கெல்லாம் சட்டத்துல அனுமதி இல்லப்பா. சரிங்க. குற்றம் சாட்டப்பட்டுள்ள சின்னதுரைக்கு கருணை காட்ட சட்டம் இடம் தராததால் குற்றவாளியின் வயதையும் குடும்ப சூழ்நிலையும் மனதில் கொண்டு இளம் குற்றவாளிகள் பள்ளியில் 14 ஆண்டுகள் தண்டனை அனுபவிக்க தீர்ப்பளிக்கிறேன். அம்மா 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 பழனிக்கு போய் மொட்டை போட்டுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பழனிக்குத்தான் நீ போக முடியாது. அந்த பழனி முருகன் இங்க வர்றதுக்கு எந்த சட்டமும் தடை போட முடியாதுடா. நீ தகப்பனுக்கே பாடம் சொன்னவன். என் மகன் தகப்பனை கொண்டவனுக்கு பாடம் சொல்லிட்டு நிக்கிறான்ப்பா. இனிமே அவருக்கு நீதான் பார்த்தோன்னு. இங்க வாப்பா, உட்காரு. இங்க வாயா. முருகா, ஏண்டி அழற? உங்க அண்ணன் காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு யார் தலையை அறுத்துட்டு ஜெயிலுக்கு போகலடி. அம்மா போயிட்டு வாப்பா. என் உசுறு இருக்கிற வரைக்கும் உனக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேன். ஒருவேளை உங்க அப்பா தன்னோட என்ன அழுத்துக்கிட்டாருன்னா தங்கச்சியை மட்டும் கைவிட்டுடாதப்பா. காப்பாத்து. வா. என்ன காத்தமுத்து, என்னாச்சு? இன்னும் ஒரு அடி தோண்டா தண்ணி பீச்சிட்டு வந்துடும். சந்தோஷம், எப்படியோ தண்ணி வந்தா சரி. ஆமா, மத்தவங்க எங்க போயிருக்காங்க? எல்லாரும் சாப்பிட போயிருக்காங்க. ஆனா இதே கிணத்து தண்ணியில கைய கால அலம்பிக்கிட்டு தான் சாப்பிட போகணும்னு வெறியோட வெட்டிட்டு இருக்கேன். சரி, வேலைய பாரு. ஐயா, போன காரியம் என்னாச்சு? அதை ஏஜமா கேக்குறீங்க? நம்ம காத்தமுத்து கிணறு தோண்டும் போது மண்ணு சரிஞ்சு விழுந்து பாவம் அந்த கிணத்துக்குள்ளேயே சமாதி ஆயிட்டான். அடப்பாவமே. தங்கச்சல மாதிரி அழகா இருப்பா. வாழ வேண்டிய வயசுல கட்டின புருஷனை காவு கொடுத்துட்டு அவ கதறல பார்த்தா கல்லஞ்சு கூட கரைஞ்சிடுங்க. இனி அவ கதி என்னடா? ஆறுதல் சொல்லி உதவி செய்ய ஐயா வர தகவலையும் சொல்லிட்டு வந்தோம். கொஞ்சம் பணம் கொடுத்தா நிலபலம் வாங்கிட்டு பொழைச்சுக்கிறதா சொல்லிட்டா. புரிஞ்சுக்கிட்டாளா? வெள்ளச்சிலைய விடிஞ்சதுக்கு அப்புறம் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டா. விளங்காமலே சொல்லுவா. ஆக காத்தமுத்து கிணறு சரிஞ்சு செத்துட்டான்னு ஊரை நம்ப வச்சிட்டீங்க. நம்பித்தானுங்களே ஆகணும். இல்லன்னா காத்தமுத்து கதியா அவங்களுக்கும். ஐயா நாகசாமியா, வா ஐயா வா. பச்சை புறாவை பத்தி இப்பத்தான் நினைச்சேன், நீயே வந்துட்ட. ஆமா, வேட்டை எப்படி இருந்தது? 2 தாங்க கிடைச்சது. உங்களுக்காக கஷ்டப்பட்டு பிடிச்சு கொண்டாந்த. டேய் பாண்டியா. ஐயா. வழக்கம் போல இத சூப்பு வச்சிரு. சரிங்க. வரட்டுமா? சரிங்க. ஏண்டா பச்சை புறான ஐயா இவ்வளவு பிரியமா சாப்பிடுறாரே, என்ன விஷயம்? அடையா, கட்டு கட்டா முருங்கக்காய் சாப்பிட்டாலும் பச்சை புறா கால் தூசிக்கு ஆகாது. தெரிஞ்சுக்கிட்டியா? தெரியலையே. இடிச்ச புளி. என்ன அவசரமா பிறந்தவனாச்சே.
அடி பாவி, உன் புருஷனை எரிச்ச இடத்துல இன்னும் கூட சூடு ஆறல. என்னடி இது அலங்காரம்? யாராவது பார்த்தா காரி துப்புவாங்க. என் புருஷனை எரிச்ச இடத்துல இன்னும் சூடு கூட ஆறலன்னு சொன்னியே, அதுக்குள்ள என்ன அனுபவிக்க ஒருத்தன் தூது விட்டுருக்காண்டா. அவ எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருக்கணும். யாரடி அவன்? பெரிய பண்ணு. எனக்கு ஏதாவது ஆனா என் குழந்தைய மட்டும் ஆளாக்கி விட்டுடு. அந்த பெரிய பண்ணைக்கு இன்னைக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். எடுத்துட்டு போ, எடுத்துக்கிட்டு